அந்த மாப்பிள்ளை இருக்கு, அந்த மாப்பிள்ளை மாப்பிள்ளை சொல்லுங்க. ஐயனாருக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருக்குன்னு யாரை கூப்பிடலன்னு சொல்ல போறாங்க. ஐயனாருக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. பெருசு இருங்க மஞ்சள் இப்போ வேண்டாம். அடுத்தது பழங்கள் இப்படியே வை. இது எடுங்க. தண்ணி ஊற்றுட்டு அடுத்து இளநீ, அப்புறம் பால். சாட்சி கூட உட்காந்துங்க சொன்னதை மறக்காம உட்காந்துங்க. பால் எல்லாத்தையும் ஒன்னா ஊத்துற மாதிரி இருக்கா? அது விட்டாது. இருக்கு வேற அது என்ன தயிரா? வேற பால் இருக்கா? அங்க இருக்கு பால் அபிஷேகம் இன்னூறுலாம் வேணாம். அப்படி சும்மா தீபாவளி மட்டும் எடுத்து எல்லாரும் கூட சாமியை எல்லாம் சொல்லுவீங்க. இருக்கா? இப்ப தயிர் எடுத்துக்க. ஐயா ஒரு வழி பண்ணிக்க மாட்டாங்க. அடுத்த சந்தனம் கையில் வச்சுக்கலாம்.
தேய்ச்சி எல்லாம் தோணி தேய்ச்சி மூத்த நல்லா கொஞ்சமா வாங்க சொல்லுங்க. நான் ஒருத்தர் எடுத்து நான் சீக்கிரம் முடியும். அங்கே ஒன்று எல்லாரும் பார்க்குற மாதிரியே இருக்கும். ரெண்டு இடத்துலலாம் சரி வராது. முடிஞ்சிச்சா எல்லா விஷயம் அங்கே பண்ணிடலாம். இப்படி என்ன செய்யறா என்ன எடுத்து வண்டி எடுக்கலாம் தடவை கம்மியெல்லாம் தடவை நான் உள்ள கம்மியா ஊற்றிய கடைசியில் நிறைய ஊற்றிக்கலாம். பஞ்சாமிரம் வந்தா சும்மா லேசா பண்ணுங்க போதும். லேசா வச்சு கொஞ்சம் வச்சு போதும். வாங்கி பாதி பாதி சங்கடத்தை போட்டுக்கோங்க. இந்த பையனை போட்டுக்க. என்ன பண்ணி போடுங்க. என்ன கணக்கு இதுக்கு வந்து உப்பு வச்சு உப்பு வச்சு உப்பு தீ வரணும். நல்லா காய்ச்சி விட்டுக்க. அந்த பூ வச்சுட்டு தண்ணி ஊத்தாத. வாழைப்பழத்தை வச்சுடுங்க. வாழைப்பழத்தை செஞ்சுக்கோங்க. சும்மா பாக்கெட்டோட அப்படியே சும்மா ஃபுல்லாவே ஐயனாருக்கு மட்டும் அம்பாளுக்கு கொஞ்சம் லேசா போட்டு லேசா இப்போ தண்ணியை நிறையா இது பண்ணிக்க அள்ளி விட்டுக்க. அடுத்து இங்கே எடுத்து போடு, அங்கே எடுத்து போடு. இந்த சொம்பு கும்பலாக எடுத்து போடு. ஏய் ட்ரெஸ்ஸை கொடுத்தான்னு சொல்ல. ஏய் ட்ரெஸ் எடுத்துடும். ட்ரெஸ்ஸு எத்தனை பையில இருந்து பாரு எடுத்துடும். நல்லா தயவு சொல்லி தண்ணி நிறையா ஊற்று.